அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜலோ ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சவுத் இந்தியாவோட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட் ஸ்டேயான ஹரிணி காட்டேஜில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போன இந்த சம்மர் டைமில் இந்த காட்டை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்கிற காடு இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி இருந்தது. இந்த டைமில் எந்த அனிமல்ஸுமே நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எப்பயுமே வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த தடவையே நம்மளை வெல்கம் பண்ணது நம்மளோட ஸ்பாட்டட் டீர்ஸ் தான். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முக்கியமான வனவிலங்கு பாதுகாப்பு பகுதியில் ஒன்று. மைசூருக்கும் ஊட்டிக்கும் நடுவில் இருக்கிற இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து 1446 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு. அப்படியாப்பட்ட பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஹரிணி காட்டேஜுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு டைகர் வந்து ஒரு மனுஷனை வந்து அட்டாக் பண்ணதுனால இந்த பந்திப்பூரில் இருக்கிற இந்த காட்டேஜ் அப்புறம் இந்த சஃபாரி எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது ரூம்ஸ் முதல்ல ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து சஃபாரி ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் நம்ம போகிற டைமில் பார்த்திங்கன்னா ரூம் மட்டும்தான் ஓப்பன் இருந்தது. அதனால் நம்ம அந்த காட்டேஜை புக் பண்ணியிருந்தோம், சஃபாரி ஓப்பன் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அந்த சஃபாரியும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பந்திப்பூர் செக் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, அதோட நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த 9 to 6 வந்து எந்த ஒரு போக்குவரத்தும் இருக்காது. குறிப்பிட்ட ஒரு சில பஸ்ஸுகள் மட்டும்தான் அந்த டைமில் போகிறதுக்கு அலௌட் இருக்குது, மற்றபடி வேறு யாருக்கும் அலௌடு இல்லை. ரீசெண்டாக பந்திப்பூரில் நடந்த இந்த டைகர் அட்டாக்னால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக மாறிட்டாங்க. நீங்கள் இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணும் போது எதனா அனிமல்ஸை பார்த்து நீங்கள் மொபைல் ஃபோனில் அப்படி இல்லைனா கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணதை அவங்க வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ பந்திப்பூரில் வந்து ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி நீங்கள் யாருன்னா எடுக்க ட்ரை பண்ணதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. இதாங்க பந்திப்பூரோட ரிசப்ஷன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 2 o'clock ஆகுது. 2 o'clock வந்து சேர்ந்துருக்கோம். நிறையா வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. ரிசப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது அந்த இடத்துல இருந்தது, இப்போ இந்த இடத்துல மாற்றிட்டாங்க. நம்ம வரும்போது இந்த ரிசப்ஷனை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிணி காட்டேஜோட செக்இன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 PM. செக் அவுட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock AM. நாங்கள் இங்கே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நேராக ரிசப்ஷன் சென்டருக்கு போய் எங்களோட டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து நாங்கள் இந்த காட்டேஜ் புக் பண்ண ரெசிப்ட் எல்லாத்தையும் காட்டி செக்இன் ஆகிட்டோம். செக்இன் ஆன உடனே பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு வண்டி வந்து அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வண்டியில் தான் நம்மளோட லக்கேஜ் அப்புறம் நம்மளை எல்லாரையுமே கேரி பண்ணிவிட்டு அந்த காட்டேஜ் வந்து எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. நம்மளை இங்கே தனியாக நடக்க விட மாட்டாங்க, ஏன்னா இது டீப் ஃபாரஸ்ட்ன்றதுனால நமக்கு அதெல்லாம் அலோடு கிடையாது. நாங்கள் வந்து அந்த ஹரிணி காட்டேஜை பார்த்த உடனே எங்கள் எல்லாரோட மூஞ்சில் இருந்த அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போய் நல்லா சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தோம். அந்த ஹரிணி காட்டேஜை பார்த்தோன்னே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ அதே எக்ஸைட்மெண்ட் தான் நாங்கள் வந்து இந்த செகண்ட் டைம் போகும்போதும் இருந்தது. அடுத்தடுத்து எவ்வளோ அனிமல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால நாங்கள் வந்து டயர்டே மறந்துட்டோன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம். இதான் கைஸ் ஹரிணி 2. ஒரு பெட்டு, ஒரு டைனிங் ஹாலு, ஒரு ரூம், கபோர்டு ஃபுல்லாக உங்களுக்கு நீடட் திங்ஸ் இதுக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கலாம். ஃபுல்லாக கபோர்டு இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு மிரர், லைட் எரியல. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் ரூம். இங்கே வந்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு வாஷ் பேஷன், ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது வந்து பாத் பண்ணுற இடம். இங்கே ஹீட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹரிணி காட்டேஜுக்கு வந்திருந்தப்போ ஹரிணி காட்டேஜை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை பசேல்னு ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது அந்த வியூவே. ஆனால் இப்போ நம்ம சம்மர் டைமில் வந்திருக்கிறதுனால அந்த காட்டேஜை சுற்றி பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வறண்டு போன பூமி மாதிரி தண்ணியே இல்லாத எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. ஆனால் சம்மர் டைமில் இது ஒரு பெனிஃபிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பச்சை புல் எல்லாமே வந்து இந்த வெயில் பட எல்லாமே நல்லா காஞ்சிடும். நம்ம எதனா வைல்ட் அனிமல்ஸ் நம்ம ஸ்பாட் பண்ணுற வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நல்ல ஒரு கிளியரான வியூ தெரியும். இது வந்து இந்த சம்மர் டைமில் ஒரு நல்ல பெனிஃபிட்டு. ஹரிணி காட்டேஜ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சாப்பிட்ட அந்த ஃபுட்டு வேஸ்ட் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வந்து தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து அந்த அந்த வேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு உடைக்கலாம் செஞ்சுருக்கோம். நீங்கள் பார்க்குறதா தான் இதெல்லாமே யானை டேமேஜ் பண்ணது தான். சம்டைம்ஸ் நம்ம லக்கு இருந்தால் யானையை ரொம்ப க்ளோஸாகவே பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே உங்களுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஸ்டே எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். சொல்கிறா சீட்டல் 1 2 3 ஒன்றுமே ஜாலியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இல்லை இன்றைக்கி, அதாவது சஃபாரி வந்து இவங்க பேன் பண்ணதுனால எந்த ஒரு டூரிஸ்ட்டும் இன்னும் வரல. லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கிறது என்எஸ்டி. அங்கேயே ஸ்டே பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், அதே பாருங்கள். இது பாருங்கள், இது பப்பியா, அது பக்கத்தில் வந்து கோகிலா, மயூரா அப்படின்னு அப்படி மொத்த காட்டேஜ் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் தெரிகிறது கேன்டீன். இந்த கேன்டீன் முன்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், அது வந்து மனஸ்மா. ஒரு டைமில் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டே அது. அந்த ஸ்டே வந்து இப்போதைக்கு வந்து ஆக்டிவ் இல்லை, அதெல்லாம் ஆக்டிவ் இல்லை. இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேங்கெல்லாம் இதுதான் பாருங்கள். இது பப்பியா, இது கரையான் பூத்து. இந்த பூத்தெல்லாம் சாப்பிட்டு கரடி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லக்கு இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். இது கோகிலா, அது மயூரா, லாஸ்ட்டில் இருக்கிறது கேன்டீன், அது வனஸ்தி. போனாட்டி வந்து கோகிலா பேக் சைடில் வந்து ஒரு எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைகர் வந்து கூண்டுக்குள்ளே பிடிக்கிறது. இது டைகரை கூண்டு வச்சு பிடிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா லெப்பர்டை பிடிக்கிறது. கையில் கதை. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக டைகர் நிறைய இருந்துருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, இதில் எழுந்திருக்கு பாருங்கள், டைகர் டிரான்ஸ்போர்ட். ட்ரீட்மெண்ட்டாக அதாவது டைகரை அடிபட்டு இருந்ததுனால அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட இதில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே பாருங்கள், பேக் சைடில் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு கும்கியான இருக்குது. ஒரு கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். காட்டாதரா. இந்த அழகான அந்த கொங்கி யானைக்கும் அந்த பாகனுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் வந்து நாங்கள் பார்த்தோம். அவர் பாகன் எதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தார், அது வந்து அந்த யானை கேட்கும். அவர் உடனே சாப்பிட்றதை விட்டுட்டு அதுக்கு ஊட்டுவார், அதுவும் அழகாக சாப்பிடும். இந்த அழகான காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. அந்த சின்ன பையனும் அந்த யானை கூட ரொம்ப க்ளோஸாக இருந்ததை பார்த்து எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நைட்டு டின்னர் வந்து நம்ம வெளியே போய் சாப்பிட முடியாது, அதனால் வந்து நம்ம இங்கே தான் டின்னர் சொல்லி ஆகணும். இந்த நீங்கள் சொல்கிற டின்னருக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபுட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம நைட்டு ஃபுட்டு வந்து சாப்பிட்டு போகிறப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மரத்துலலாம் லெப்பர்டு இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம லக் இருந்தால் பார்க்கலாம். இதுதான் கேன்டீன், குடிக்கிற தண்ணிக்குன்னு எல்லாமே இருக்குது. இதை ரெடி பண்ணிட்டு நம்மளை கூடுவாங்க வந்து நம்ம வந்து வண்டியில் தான் போகணும், சாப்பிட்டு வந்துடுவோம். சூப்பராக இருக்குது. கேன்டீன் கிட்டே வந்ததுக்கப்புறமா தான் நோட் பண்ணோம்,
கேன்டீனுக்கு பின்னாடி ஒரு கும்கி யானை இருக்குதுன்னு. இந்த கும்கி யானை வந்து பார்த்திங்கன்னா அது மேலேயே அது மண் வந்து போட்டுட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா, அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோர் அப்புறம் நிறைய குட்டி குட்டி இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதோட கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து மண்ணெல்லாம் அள்ளி போட்டுக்கும். அப்புறம் வந்து இந்த ஹீட் இருக்குல்ல, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த மண்ணெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுக்கும். இதுதான் ஆக்சுவலான ரீசன். தூரத்துலேருந்து அந்த யானை செய்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த யானைப்பாகன் வந்து அந்த யானையை காட்டுக்கு மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இந்த மரத்தில் தான் லெப்பர்ட் சைட்டிங் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ அந்த மரமே வெறுஞ்சோடி கிடக்குது, எதுவுமே இல்லை. ரீசெண்ட் டேஸாக வந்து எதுவும் ஒரு சைட்டிங் இல்லையா. டைம் வந்து 4:30 ஆகுது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு மான் இருந்ததா, அப்புறம் கூட்டமாக ஒரு மான், ஒரு குரூப் வந்துச்சு கூட்டமாக, ஃபுல்லாக இருக்குது. பாஸ் ஆகுது பாரு ரோடு. சின்ன மான், சாயந்தரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்ம காட்டேஜை சுற்றி ஏகப்பட்ட மான்களும் நிறைய பறவை வகைகளையும் நாங்கள் வந்து பார்த்தோம். அது எல்லாமே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். சில டைமில் ஒரிஜினல் சொல்லியே உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டி அதுக்கப்புறம் அப்பப்போ டப்பிங் கொடுத்து சொல்கிறேன். இந்த பறவை பேர் பார்த்திங்கன்னா க்ரீன் பீ ஈட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்தியாவில் இருக்கிற அழகான ஒரு சிறிய பறவை. இதோடைய கலரும் வந்து இது வந்து வேட்டையாடுற அந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த பேர்ட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மினி வெயிட். இது வந்து பார்த்திங்கன்னா மரங்களில் இலையை சாப்பிட்ற பூச்சிகளை சாப்பிட்டு மரத்தை வந்து பாதுகாக்குது. உட்காந்து அழகாக எடுக்கிற மாதிரி. இந்த பறவை பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் டீட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கும் மரங்களுக்கும் ரொம்ப நன்மை தருது. அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் உண்டு, அதுக்கு எல்லாத்தையும் இது பாதுகாப்பு அளிக்குது. நீங்கள் போகிறதில் அழகாக எடுக்கிற அந்த பறவை அங்கே பாரு, அழகாக மாட்டுது பாரு. சின்னதாக பெண்கள் மாதிரி இருக்கிறது. இந்த பேர்டு பேர் இந்தியன் பாரடைஸ் ஃப்ளையிங் கேட்சர். இந்த பறவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொல்ல வரேன். டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டட் டிர்ஸ், பீகாக்கு, அப்புறம் வந்து இந்த லங்கூர் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காட்டேஜ் பக்கத்தில் வந்து வர ஆரம்பிச்சிதுங்க. அப்புறம் இந்த மேய்ச்சலுக்கு போயிருந்த இந்த கும்கி யானைங்களையும் இங்கே காட்டேஜ் பக்கத்தில் கொண்டு வந்து கட்டி போட்டாங்க. இது பாடுறா நீ கும்கி யானைன்னு சொல்லி யாரும் நீங்கள் கிட்டெல்லாம் போயிடாதீங்க. அது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் தான் பழக்கப்பட்டிருக்கோம், மற்றபடி வேறு யார் போனாலும் அது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பல வீடியோக்கள் இதை சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லியும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை பக்கத்தில் போனாங்க. அமைதியாக சாந்தமாக இருந்த அந்த யானை வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து கொஞ்சம் கோபமாக மாறினதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கெல்லாம் சத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க அவங்கள, இல்லைனா ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு, அதாவது 5:50 கிட்டத்தட்ட.
மிஸ்டெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிது. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பெரிய செட்டிங்கும் கிடைக்கல. வெறும் அலாரம் கால் மட்டும்தான், வேறு எதுவும் பார்க்கல. போன தடவை நம்ம இந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் முன்னாடி எல்லாம் ஒரே மான், பயங்கர அலாரம் கால், லங்கூர் மங்கீஸ் பார்த்தோம், நிறைய நம்ம ஸ்பாட் பண்ணோம். பட் இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்மளுடைய ஹார்ட் லக்கான்னு தெரில, சுத்தமாக வந்து மான் கூட அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தூரத்தில் கேட்டிருந்த இந்த அலாரம் கால் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிஜமாக வந்து சூப்பராக இருந்தது. அதை வார்த்தையில் சொன்னால் புரியாது. நீங்கள் ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள். அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்டெல்லாம் அப்படியே ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த அலாரம் கால்லாம் கேட்டு அங்கேருந்த காட்டு பண்ணி மான்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடினதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பரபரப்பாகிடுச்சு எங்களுக்கு. அந்த பதருக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெடேட்டர் அனிமல்ஸ் இருக்கிறத வந்து நாங்கள் கெஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த மான்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக ரவுண்டு கட்டி அலாரம் கால் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தது. கம்முன்னு இருங்கண்ணா கைஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆகுது. இங்கே முன்னாடி எந்த ஸ்பாட்டட் டீர் கூட இல்லை. இது வரைக்கும் ஒன்றுமே சைட் ஆகலை. அடித்து பார்த்துட்டு தான் இருக்கும் லைட்டை. ஸ்பாட்டட் டீஸ் எல்லாமே அங்கே அசம்பிளாக இருக்குது. ஸ்பாட்டட் டீஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அவுல்றா என் பிரதருக்குள்ள இங்கே ஏதோ அவுல் சவுண்ட் எது எத்தனை தான் இருக்கேன் குரங்கு கத்துது. அங்கே அந்த ரோடாண்ட அடிக்கடி கத்துதுமா. ரிசப்ஷன் காடுகளுடைய செக்யூரிட்டியான லங்கூர் மங்கியோட அலாம் கால் ஹெவியாக கேட்குது. போன வாட்டி மாதிரி நமக்கு அமையல கைஸ். இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் இன்னும் நேரம் இருக்குது. மணி 7:30 தான். ஆனால் வைல்ட் அனிமல்ஸை பார்க்கறதுக்கு டைமிங் தேவையில்லை. போன வாட்டி கூட பாருங்கள், எதுவும் பார்க்கல, அலாரம் காலம் நின்னோம். ஆனால் கேண்டீனுக்கு போயிட்டு வரப்போ நம்ம எலிஃபென்ட்ஸை செட் பண்ணோம். இதே இடத்துல எலிஃபெண்ட்டை பார்த்தோம். எஸ்டர்டே நேற்று வந்து 8 மணிக்கு வந்து லெப்பர்ட் சைட் ஆகிருக்குங்க. சொல்லிட்டேன் அதெல்லாம். நைட் அடிங்கடி அங்கே சைடு கூட எதுவும் இல்லை. மணி 8 மணி ஆகுதுங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டார்ச் அடித்து பார்த்துட்டே இருக்கோம். எந்த மரத்தில் லெப்பர்ட் சைட்டிங் இல்லை, ஒரு மானுடைய சைட்டிங் கூட இல்லைங்க. ரொம்ப கஷ்ட காலம் இன்றைக்கி. இப்போ வந்து நமக்கு வந்து டின்னர் டைம். ஸோ டின்னர் சாப்பிட்டு வந்து நம்ம எதாவது சைட்டிங் இருக்கா பார்க்கலாம். செக் போஸ்ட் வந்து 9 மணிக்கு மூடுவாங்க.
மூடினதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக சைட்டிங் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ நம்புகிறோம், நல்லாவை நம்புகிறோம். டின்னருக்கு போகிறப்போ எங்களுக்கு எந்த சைட்டிங்கும் இல்லை. கேண்டீன் பின்னாடி போய் அடித்து பார்த்த லைட் எதுவும் கிடைக்கல. அதேமாரி சாப்பிட்டு வரப்போ எங்களுக்கு எந்த சைட்டிங்கும் கிடைக்கல. ரூம் பக்கத்தில் வந்து கிளை உடைக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது. இலைங்களில் உடைக்கிற அந்த சவுண்டு எல்லாம் கேட்குது. எலிபேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே பார்க்கலாம். சரிங்கப்பா. ரூம்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளை உடைக்கிற சவுண்டு கேட்டுது. எங்கே கிளை உடைக்கிற சவுண்டு கேட்குது சொல்லிட்டு எங்கள் ரூமை வந்து சுற்றி முற்றி பார்த்தோம். எங்கள் ரூமுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து நின்று எங்களை பார்த்து முறைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே நாங்கள் எல்லாருமே பயந்து எங்கள் ரூம்குள்ளே போயிட்டோம். நாங்கள் அந்த யானையை எந்த டிஸ்டர்பும் பண்ணல, அதே மாதிரி அந்த யானையை எங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த யானை ஒரு 1/2 ஹவராக எங்கள் ரூமை சுற்றியே தான் இருந்தது. அந்த யானை போகிற வரைக்குமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு, மறக்கவே முடியாது இதை. உள்ளே வருது ரெடி, உள்ளே வருது கேம்பஸ்குள்ளே. இப்போ இவங்க துரத்துவாங்க. ஜாத்தா நடத்துகிறேன். அந்த யானை வந்து கேம்பஸு உள்ளே வந்து அப்படியே அந்த கோகிலா ரூமுக்காக போச்சு. திருப்பி கோகிலா ரூமுக்கு வந்து திரும்பி நம்ம இருக்கிற அரணிக்கா வந்தது. இந்தமாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட நம்மளை ரொம்ப பாடாப்படுத்திச்சு. ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. ரெண்டுமே கலந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர்ஸும் வந்து ரெடியாக இருந்தாங்க. சப்போஸ் அதால் ஏதாவது பிரச்சனைனா உடனே விரட்டுறதுக்கு. ஆனால் அது எந்த பிரச்சனையும் பண்ணலை. அமைதியாக அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்த வழியாக அதுவும் போயிடுச்சு. டாடி ஒழுங்கா அடிங்கடி. அவனுங்க அடிச்சு பார்த்துக்கினே இருந்தாங்க, டவுட் ஆகிடுச்சு. அதான் அதுக்கு ஒரு வாட்டி அடிச்சிட்டேன். மணி வந்து ஒரு 10:30 இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டார்ச் அடித்து பார்த்துட்டே இருந்தோம். ஏதாவது சைட்டிங் இருக்கான்னு பார்க்குறப்போ மரத்து மேலே வந்து ஒரு கன்று பார்த்தோம். ஸோ அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை அப்படி ஏதாவது இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். பட் அது ஆந்தை இல்லை, அது வந்து ஒரு லெப்பர்டுன்னு வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு அப்படியே ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். அது பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, ஏதோ ஒன்று கண்ணு பிளிங்காக அணிஞ்சுது, அணைஞ்சிச்சு. திருப்பி வருது. யானை இல்லைடா, 2 கண்ணு தெரியுதுடா. மரத்து மேலே லெப்பட்றா, அது மரத்து மேலே லெப்பட். அங்கேயே எப்படி லெப்படு தான் நினைக்கிறேன். லெப்படு தெரிய மாட்டேங்குது. மரத்து மேலே 2 கண்ணு லெப்படு தான்டா. லெப்படுமா?
எப்படி தான்டா திகார லெப்பட்ரா திகார பேர் பேர் இங்கே பேர் லெப்படு மரத்து மேலே கரடியாக இருப்பது வேறு ரெண்டு கண் தெரியுதா வேறு வேறு லெப்படு வேறு உடம்பு தெரில கண்ணு தெரியுது இருட்டில் தெரில வேறு ரெண்டு கண்ணு அந்த பக்கம் திரும்புது ஒரு கண்ணு இந்த பக்கம் பார்க்குது வேணும்ல. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவாக ஷேர் பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனால் டைம் அதிகமாக இருக்குன்றது காரணத்தினால இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரித்து போடுறேன். இது வரைக்கும் தான் பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஒரே இடத்துலையே வந்து லெப்பர்டு, எலிஃபேண்ட்டு, அப்புறம் டைகர் எல்லாமே நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். இது எல்லாமே உங்களுக்கு பார்ட் 2ல் வரும். இந்த அட்வென்ச்சரான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.